வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த வேல் முருகனுக்கு அரோகரா, கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாதிரி கோஷங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான கோஷங்கள் இருக்கு. அதை கூட சொல்லியிருக்கலாம். நேற்று அவங்க என்ன கோஷம் விட்டாங்க? பாரத மாதாக்கே ஜெய். இவங்க இந்த கோஷம் விட்டதுதான் எனக்கே ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு. மாமானுவோம் மச்சானுவோம் நல்லா பேசிக்கிறோம். நம்ம வீட்டில் அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் நம்மளும் சாப்பிடுவோம். இதுவரைக்கும் செய்ததை மட்டும் செய்துட்டு இருந்தா பிரச்சனையே இல்லைங்க. எதுக்கு போட்டு தர்காவை போயிட்டு இழுக்கிறேன் அதை இழுக்கிறேன் எதுக்கு போட்டு இது பண்றாங்க? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். திருப்புறக்குன்றம் தமிழ்நாட்டின் புதிய பாபரி மஸ்ஜிதாக மாற இருந்தது. மீண்டும் ஒரு முறை அதை மாற்ற பார்க்கிறார்கள். டிசம்பர் 6ஆம் தேதி அயோத்தியாவில் இருக்கக்கூடிய பாபரி மஸ்ஜித் 1992ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டது. அதே போன்று 2025ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் டிசம்பர் 3ஆம் தேதி அதே போன்ற ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக இன்னொரு முயற்சியும் ஃபெயில் ஆகிவிட்டது. காரணம் என்ன? ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த கலவரத்தை மட்டுமே வைத்து தன்னுடைய அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவது. 1992ஆம் ஆண்டு அவர்கள் சக்சஸ் அடைந்து விட்டார்கள். அந்த இடத்தில் இன்னைக்கு அயோத்தியா என்கிற இடத்தில் ஒரு ராமர் கோவிலையும் கட்டிவிட்டார்கள். அடுத்தது என்ன? அதை அச்சீவ் செய்து விட்டோம். அடுத்த அரசியலை நகர்த்துவதற்கு இன்னும் ஒரு சில இஸ்லாமிய இடங்கள் தேவை. இது போன்ற மத கலவரங்கள் தேவை. 1992ஆம் ஆண்டு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அதே தருணத்தில் தான் 1992ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்புறக்குன்றம் என்கிற இந்த கோவிலிலும் அதே போன்ற கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு அடிக்கல்லை நட்டுவிட்டார்கள். ஆனால் அங்க வெற்றி கிடைத்தது, இங்கே அவர்களுக்கு தோல்வி கிடைத்தது. காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய ஒற்றுமை. ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் நாம் அனைவருமே ஒரு செக்யுலர் நாடாக வாழ்வோம் என்கிற அந்த உறுதி. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். நடந்தது என்ன? இந்த பதிவை மிகவும் ஆழமாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். பல்வேறு பக்கங்களை அலசி இருக்கிறோம். கோர்ட் ஆர்டர் என்ன? 1996ஆம் ஆண்டு வெளிவந்த ஆர்டர் என்ன? 25ஆம் ஆண்டு வெளிவந்த ஆர்டர் என்ன? அன்னைக்கு என்ன கூறினார்கள், இன்னைக்கு என்ன கூறினார்கள்? என்ன தவறு நடந்திருக்கிறது? இந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் கோவில்களுக்கு, மசூதிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பை வழங்குகிறார்கள்? வெளிவந்த இந்த தீர்ப்பில் எந்த விதமான தவறுகள் இருக்கிறது? அனைத்தும் எடுத்து காட்டப் போகிறோம். இதையும் தாண்டி ஒரு பக்கம் தர்கா, இன்னொரு பக்கம் தீப ஸ்தம்பம். இந்த இரண்டு இடத்திற்கான ஃபேக்ட் செக்கும் நாங்க செய்திருக்கிறோம். ஒரு சில நபர்கள் இது தூண் கிடையாது, இது தீப தூண் கிடையாது, இது ஒரு நிலத்தை அளக்கக்கூடிய கல் என்று கூறுகிறார்கள். அதற்கான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் என்ன? அதையும் நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் இதே தீர்ப்பில் நீதிபதி அவர்கள் இஸ்லாமியர்களால் இந்த இடத்தை அபகரித்து விட்டார்கள். அதற்கான உண்மையும் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பதிவு மிகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகிறது. நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டேட்டாக்களுடன் இதை நாங்கள் சேகரித்திருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவில் அதிர்ச்சி தரக்கூடிய தகவலும் இருக்கிறது, நாலேஜபிள் விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மிக்க மிக்க நன்றி. நீங்க காட்டக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை வழங்கி வருகிறது. அதனால்தான் தைரியமாக இது போன்ற ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்களுடன் உங்களிடம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அதே போன்ற சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோவையும் லைக், ஷேர், சப்போர்ட் வழியாக பரப்புங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை வைத்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். திருப்புறக்குன்றம் கார்த்திகை தீபத்தில் நடந்த அந்த கலவரம் எதற்காக பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஹிந்து முன்னணியை சார்ந்த நபர்கள்
இது போன்ற போராட்டத்தில் இறங்கினார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அது கோரிக்கையா ப்ராபகேண்டாவா, அனைத்தையுமே ஒவ்வொன்றாக முதலில் நீங்க பார்த்து விடுங்கள். டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு கோஇன்சிடென்ஸை பாருங்கள். டிசம்பர் 6 1992ஆம் ஆண்டு பாபரி மஸ்ஜித். டிசம்பர் 3 2025ஆம் ஆண்டு திருப்புரக்குன்றம். அவ்வளவு பெரிய கலவரம் இல்லை என்றால் கூட அந்த முயற்சி இருந்தது. தமிழ்நாட்டிலும் ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த கலவரம் ஒரு கேம்பெயின். என்ன கேம்பெயின்? தமிழ்நாட்டு அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக ஒரு சில நபர்களை ப்ரொடெக்ட் செய்வதற்காக ஹிந்து மக்களுடைய அடையாளமான ஹிந்து மக்களுடைய பாரம்பரியத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்புரக்குன்ற மலையில் எங்களை தீபத்தை ஏற்ற விடமாட்டேங்கிறார்கள், மறுத்து வருகிறார்கள். இது உண்மையா? நீங்க பார்த்தீர்கள்னா இதை கல்ச்சரை முன்வைக்கிறார்கள், பாரம்பரியத்தை முன்வைக்கிறார்கள், ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்துவதாக கூறுகிறார்கள். அனைத்துமே ப்ரொபகண்டா தான். அரசாங்கம் மலை உச்சத்தில் தீபத்தை ஏற்றக்கூடாது என்று கூறவே கிடையாது. ஹிந்து முன்னணியை சார்ந்த நபர்கள், RSS பிஜேபியை சார்ந்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போய் நாங்கள் இங்கதான் தீபத்தை ஏற்றுவோம் என்கிற ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறார்கள். அந்த இடம் என்ன? அனைத்துமே இதற்கு மேல் நீங்க பாருங்கள். இந்த இடத்துடைய பேர் தான் உச்சி பிள்ளையார் கோவில். உச்சி பிள்ளையார் கோவிலில் 2 மிக முக்கியமான இடங்கள் இருக்கிறது. இந்த பக்கத்தில் பார்க்கக்கூடிய இந்த தர்கா, இன்னொரு பக்கம் இந்த ஸ்தம்பம், தீப ஸ்தம்பம் என்று கூறக்கூடிய ஒரு இடம். இந்த 2 இடத்தையும் நீங்க பார்த்தீர்கள்னா இதுதான் கான்ட்ரோவர்ஷியலான 2 இடங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 இடத்தையும் நீங்க பார்த்தீர்கள்னா அக்கம் பக்கத்தில் தான் இருக்கிறது. அதாவது ஒரு 15 இருந்து ஒரு 20 மீட்டர் தொலைவில் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி. உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த தர்கா சிக்கந்தர் தர்கா என்கிற இந்த பெயர். இதை பற்றின ஒரு வரலாற்றையும் நான் உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தர்காவிற்கு அருகே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்தம்பம் தான் நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்தம்பம். இதோடைய வரலாற்றையும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய மித்தெல்லாம் இருக்கு, நிறைய பொய் வதந்திகளாம் இருக்கு இந்த 2 இடங்களையும் பற்றி. இப்போ ஹிந்து முன்னணியை சார்ந்த நபர்கள் இந்த தர்காவிற்கு அருகே இருக்கக்கூடிய இந்த ஸ்தம்பத்தில் தான் நாங்க விளக்கை ஏற்றுவோம் என்று கூறுகிறார்கள். காரணம், ஆதிகாலமாக இந்த இடத்தில் தான் நாங்க தீபத்தை ஏற்றி வந்தோம். அரசாங்கம் எங்களை இந்த இடத்தில் தீபத்தை ஏற்றவிடாதபடி முடக்கி வருகிறது. அதனால் நாங்க இதை விட மாட்டோம். இது எங்களுடைய அதிகாரம், ஹிந்து மக்களுடைய அதிகாரம். ஓகே, ஹிந்து மக்களுடைய அதிகாரம். இந்த வழக்கு எப்போலிருந்து தொடங்கியது, என்ன நடந்தது? ஏன்னா 1994ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த பிரச்சனை வரவில்லை. ஹிந்துக்கள், இஸ்லாமியர்கள் அனைவருமே அமைதியாக இருந்தார்கள். தீப ஜோதி ஏற்றும் போது அங்க போய் தீபத்தெல்லாம் ஏற்றினார்கள். அருகே தர்காவும் இருந்தது, அங்கேயும் இந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படி 1994ஆம் ஆண்டுக்கு பின்பு இந்த பிரச்சனை வந்தது? அதற்கு மேல நீங்க பார்த்தீர்கள்னா இப்ப புதிய விவகாரம் 2025ஆம் ஆண்டு கோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் மதுரை கிளை கொடுத்த அந்த தீர்ப்பு. ராம் ரவிக்குமார் என்கிற ஒரு நபர், ஹிந்துத்வா ஆர்கனைசேஷனுடைய ஒரு நபர், ஒரு பெட்டிஷனை ஃபைல் செய்கிறார் மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த விசாரணையும் போது கார்த்திகை தீபம் எந்த இடத்தில் அந்த ஸ்டோன், அந்த பில்லரை வைத்திருக்கிறார்களோ அதுதான் எங்களுடைய முக்கியமான அடையாளம், இங்கே தான் நாங்கள் ஏற்றணும் என்று கூறியிருக்கிறார்கள். சரி, இந்த வழக்கை விசாரித்த நபர் யார்? நீதிபதி GR சுவாமிநாதன். இவர் மீது ஏராளமான அலிகேஷன் எல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் நான் வர்றேன். ஆனால் GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை நீங்க பார்த்தீர்கள்னா, that this year, இந்த வருடம் கார்த்திகை தீபம் must definitely be lit by the temple Devasthanam on that stone pillar next to the Dargah, that the Deepam Sthanam. இந்த வருடம் எந்த இடத்தை இவர்கள் குறிப்பிடுகிறார்களோ அந்த தீப ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்தில் தான் விளக்கு ஏற்றப்பட வேண்டும். ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டார். நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் நல்ல படித்த நபர், ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய நபர், சட்டம் அறிந்த நபர். அவருக்கு ஒரு சில விஷயங்களும் நான் எடுத்துக்காட்டு போகிறேன் இந்த பதிவில். அடுத்தடுத்து நீங்க பார்த்தீர்கள்னா சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அழித்துவிட்டு சட்டத்திற்கு எதிராக இந்த தீர்ப்பு எப்படி இருக்கிறது அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். இதற்கு முன்பு இதே மதுரையில் இதே போன்ற இன்னொரு வழக்கு போடப்பட்டது 1994ஆம் ஆண்டு.
இதற்கு முன்னாளிலிருந்தே இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக புகைந்து கொண்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதே ஹிந்து முன்னணியை சார்ந்த நபர்கள், அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த பிரச்சனையும் கிடையாது. 1994ஆம் ஆண்டு இதே ஹிந்து முன்னணியை சார்ந்த நபர்கள் ஒரு வழக்கை போடுகிறார்கள். இந்த மாதிரி இந்த தர்கா இஸ்லாமியர்களால் ஹிந்து இடத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது, அவர்களால் தான் எங்களுடைய ஆதிகாலமாக நாங்கள் நடத்தி வரக்கூடிய இந்த பாரம்பரியத்தை இவர்கள் நடத்த விட மாட்டேங்கிறார்கள், தமிழ்நாடு அரசாங்கங்களை நடத்த விட மாட்டேங்கிறது. ஓகே, 1994 இருந்து 1996 வரை இந்த வழக்கு நடந்தது. அதற்கான தீர்ப்பும் கிடைத்தது. இந்த தீர்ப்பில் மிக முக்கியமான 3 புள்ளிகளை நீங்க கவனிக்க வேண்டும். 1996ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த தீர்ப்பில் the Devasthanam shall not allow any other person to light the Deepam in any other place during the year. தேவஸ்தானத்தின் அத்தாரிட்டி, தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தாண்டி வேற 3வது மனிதர் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த இடத்தில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாது. இது முதல் பாயிண்ட். சரி, 2வது பாயிண்ட் நீங்க பார்த்தீர்கள்னா, in future if the Devasthanam decides to light the lamp somewhere else on the hill according to the wish of devotees, வரும் காலகட்டத்தில் தேவஸ்தானம் சரி இந்த இடத்துல இல்லை வேறொரு இடத்துல நாங்க தீபத்தை ஏற்ற போகிறோம் என்று முடிவெடுத்தால், as per the temple administration, தேவஸ்தானத்துடைய administration, that is the தேவஸ்தானம் decision. பக்தர்களுடைய விருப்பப்படி இந்த இடம் இல்லை இன்னொரு இடத்துல நாங்க தீபத்தை ஏற்ற போகிறோம் என்று கூறும்போது அது தேவஸ்தானத்தோட முடிவு, கோர்ட்டுடைய முடிவு, போலீஸோடைய முடிவு, அரசாங்கத்தோடைய முடிவு கிடையாது. இந்த இடத்தில் தேவஸ்தானம் கோர்ட்டுக்கு போகவில்லை, தேவஸ்தானம் இந்த இடத்துல தான் நாங்க தீபத்தை ஏற்றுவோம் என்று எங்கேயுமே போகவில்லை. பட் பிஃபோர் டேக்கிங் த டிசிஷன் தே மஸ்ட் obtain permission from Hindu Religion Charitable Environment HRCE டிபார்ட்மெண்ட்டிடமிருந்து ஒரு பெர்மிஷனை வாங்கியதற்கு பின்புதான் அந்த முடிவை நீங்க எடுக்கணும், தானாக நீங்க எடுக்கக்கூடாது. ஓகே, 3வது புள்ளி, the most importantly, if in future தேவஸ்தானம் allows someone else to light the lamp, வேறொரு நபரை in future வருங்காலத்தில் வேறொரு நபரை இந்த இடத்தில் லைட் அதாவது தீபத்தை ஏற்றுவதற்கான அனுமதியை கொடுத்தால், the light in the place other than the present தீப மண்டபம், இப்ப இருக்கக்கூடிய தீப மண்டபத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு நீங்க மாற்ற பார்த்தீர்கள்னா, then keeping in mind that Sikandar Dargah exists on the hill, இந்த இடத்தில் சிக்கந்தர் தர்கா என்கிற ஒரு இடமும் இருக்கிறது, இன்னொரு மதத்தை சார்ந்த நபர்களும் இருக்கிறார்கள். அதை மையப்படுத்தி அந்த தர்காவிலிருந்து 15 மீட்டர் தொலைவு, 15 மீட்டர் இடைவெளியை விட்டு நீங்க வேறொரு இடத்தில் அந்த தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம். ஆனால் இதற்கான முடிவும் தேவஸ்தானம் தான் எடுக்கணும். தர்காவும் இருக்கு, கோவிலும் இருக்கு. 2 சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் அமைதியான முறையில் உட்கார்ந்திருக்கிறார்கள், முடிவெடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்க தர்காவை நடத்திக் கொள்ளுங்கள், நாங்க கோவிலை நடத்திக் கொள்கிறோம். இதுதான் அங்க நடந்தது. ஆனால் திடீர் என்று இப்போ ஹிந்து முன்னணி RSS பிஜேபியை சார்ந்த நபர்கள் கலவரத்தை தூண்டுவதற்கான காரணம் அரசியல் மட்டும்தான். எப்படியாவது கலவரத்தை தூண்டி தன்னுடைய அரசியல் ரொட்டியை, அந்த தோசையை நல்லா போடணும் என்று நீதிபதி 1996ஆம் ஆண்டு not recognize the pillar next to the dargah as a deepa ஸ்தம்பம். அந்த தீர்ப்பில் எங்கேயுமே தீபஸ்தம்பம் தான், இந்த இடத்துல தான் நீங்க விளக்கேற்றலாம், இது ஒரு தீபஸ்தம்பமாக தான் இருந்தது என்கிற எந்த விதமான விஷயத்தையும் எடுத்து வைக்கவில்லை. This is not recognized as தீபஸ்தம்பம் in 1996 verdict. And also in the 1996 verdict, it also entirely handed the decision on தேவஸ்தானம். தேவஸ்தானத்துடைய முடிவுதான் பெரிய முடிவு, அவர்களுடைய முடிவை தான் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவர்கள் மீதே போட்டுவிட்டார்கள். காரணம், இந்த ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றம் மலை அதற்கான ஓனர்ஷிப் யாரிடம் இருக்குன்னா அது கோவில்கிட்ட தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய 33 சென்ட் நிலம் மட்டுமே தர்காவிற்கு சொந்தமானது. அதை தாண்டி ஒட்டுமொத்த மலையுடைய அந்த கண்ட்ரோல்
தேவஸ்தானத்தின் கையில் இருக்கு. யாருமே அந்த இடத்தை ஆக்கிரமிக்கவில்லை. 33 cent belongs to Dargah. Rest the entire hill belongs to the Devasthanam. Tirupurankundram Devasthanam. This is what the judgment says. Okay. Now I'll come back to 2014, then 2017. இதே போன்ற protest, இதே போன்ற கலவரத்தை தூண்ட பார்த்தார்கள், மறுபடியும் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். இது உத்தரப்பிரதேஷ் கிடையாது, அது அவர்கள் மறந்து விட்டார்கள். இப்போ இன்னொரு ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட்? ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனை கொண்டு வந்து சுவாமிநாதன் அவர்கள் வழியாக இந்த புதிய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த வருஷம் தீப ஸ்தம்பத்தில் தான் இந்த மகர ஜோதி நடக்க வேண்டும், இந்த திருவிழாவில் தீபங்களை நீங்க ஏற்ற வேண்டும் என்கிற அந்த உத்தரவு. ஆனால் இந்த இடத்தில் ஏராளமான பிரச்சனைகள், குழப்பங்களும் இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த தர்கா மற்றும் அந்த பில்லரை பார்த்து விடலாம். ஏன்னா அதுக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு சில நபர்கள் என்ன சொல்றார்கள், இட்ஸ் அ மைல் ஸ்டோன், மயில் கல்லு தான் அடையாளம், அதாவது நிலத்துடைய அடையாளத்திற்காக அந்த இடம் இருக்கு. நாங்க எங்களோட டீம் இதற்கான ஃபேக்ட் செக் செய்தது. இந்த ஃபேக்ட் செக் செய்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைத்தது. முதலில் இந்த ஏன்ஷியன்ட் கிரேனைட் லேம்ப் பில்லராக எங்களுக்கு தெரிய வந்தது. அதாவது நிச்சயமாக இது ஒரு தீபம் ஏற்றக்கூடிய பில்லர் தான். இந்த பில்லருடைய உயரம் 10 ஒரு 15 அடி இருக்கலாம். இந்த பில்லருடைய வயது கிட்டத்தட்ட ஒரு 500 600 ஆண்டுகள் விஜயநகரா பீரியடில் கட்டப்பட்ட இந்த பில்லராக இருக்கிறது. ட்ரெடிஷ்னலி ஸ்பாட்டட் ஆஸ் லைட், கார்த்திகை தீபம் ஃப்ளேம் ஏற்றுவதற்காக இந்த பில்லரை செதுக்கி இருக்கிறார்கள். இந்த பில்லர் வேற ஒரு இடத்துல இருந்தெல்லாம் கொண்டுட்டு வரல, மலையையே செதுக்கி அந்த இடத்துல இந்த பில்லரை உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஹிஸ்டாரிக்கல் பார்ட். பட் ஓனர்ஷிப், 100% ஓனர்ஷிப் ஆஃப் த டெம்பிள் அண்ட் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு HRCE. நான் ஏற்கனவே கூறியபடி இந்த இடத்திற்கான அதிகாரம், நில அதிகாரம் தர்கா கையில் கிடையாது, அது உறுதியாகிறது. ரெண்டாவது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தர்கா அண்ட் த pillar is around 15 to 50 meters. கோர்ட்டுடைய ரூலிங் படி நீங்க பார்த்தீர்கள்னா 1923ஆம் ஆண்டிலிருந்து 1991ஆம் ஆண்டு the entire hill, அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரா, சுதந்திரம் கிடைத்ததற்கு முன்னாடியே இந்த வேர்டிக்ட் கொடுக்கப்பட்டது. 33 சென்ட் நிலம், ஆங்கிலேயர்களுடைய அந்த கோர்ட்டில் கொடுத்த அந்த தீர்ப்பு, 33 சென்ட் நிலம் தர்காவிற்கும், மீதம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த ஹில் கோவிலுக்கு சொந்தம் என்று கூறியிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு மிஸ்டர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அனைத்துமே குழப்பிவிட்டார். எப்படி குழப்பினார், அதுக்கும் நான் வருகிறேன். இந்த இடத்தில் செக்ஷன் 144 இம்போஸ் செய்யப்பட்டது. இந்த இடத்தில் லேம்ப் லெட் செய்யக்கூடாது என்று கூறியது. அப்புறம் அந்த கோவிலை பற்றின ஃபால்ஸ் ப்ராபகண்டா பரப்பியது. இந்த இடத்தில் தீபத்தை ஏற்றக்கூடாது என்று அரசாங்கம் முடக்கி வருகிறது என்கிற ஏராளமான ப்ராபகண்டா ஒரு பக்கம். இப்போ இந்த தர்காவை பற்றியும் நீங்கள் பாருங்கள். தர்கா 1377ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. மதுரை சுல்தான் வழியாக இதை கட்டினார்கள். இந்த தர்காவை 14வது செஞ்சுரியில் இதை கட்டி அதற்கான ஒரு சிறிய எக்ஸ்பான்ஷன், இது ரொம்ப பெரிய தர்கா எல்லாம் கிடையாது, ஒரு சிறிய தர்கா தான். ஒரு 17-18வது நூற்றாண்டில் இதற்கான ஒரு சிறிய எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கிறது. இதற்கான ஓனர்ஷிப்பை நீங்க பார்த்தீர்கள்னா 33 சென்ட், அதாவது 0.33 ஏக்கர் நிலம், ரொம்பவே சிறிய ஒரு இடம். 1923 to 1931 அதே ஆங்கிலேயர்களுடைய கோர்ட் தீர்ப்பு வழியாக இந்த நிலம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இது ஒரு முருகன் கோவிலுக்கான இடம், அவர்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது நோ முஸ்லிம் கம்யூனிட்டி, நோ தர்கா இஸ் ட்ரைங் டு claim the property. They have not occupied it. It is pre-independent eraவில் அவர்களிடம் இருந்த அந்த ஒரிஜினல் காகிதம். யாருமே இந்த இடத்தை அபகரிக்கவில்லை. Point number 1. Now, I'll come to the actual questions. இந்த பில்லரை பற்றி, ஆமாம் அது தீப ஜோதி ஏற்றக்கூடிய இடம்தான். அப்புறம் எதுக்கு சார் அங்கே தான் ஏற்றலாமே, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே. இல்லை, 1947ஆம் ஆண்டுக்கு பின் ஹிந்து கோவில்கள், இஸ்லாமியர்களுடைய தர்காக்கள் அல்ல சர்ச் அல்ல குருதுவாராக்கள் எதுவாக இருந்தாலும், எந்த விதமான வர்ஷிப் இடங்களாக இருந்தாலும் அதற்காக இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. முக்கியமாக பாபரி மஸ்ஜித் இது போன்ற கலவரங்கள் வெடிக்கக்கூடாது,
அதை கண்ட்ரோல் செய்வதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. இந்த சட்டம் எதை பாதுகாக்கிறது? இதைதான் மிஸ்டர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மறந்துவிட்டார், அல்ல அதை எழுதவே இல்லை இந்த வேர்டிக்டில். அதற்கு நான் வருவேன். இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் protects temples, masjids, churches and gurudwaras in independent India. 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வழிபாட்டு ஸ்தலங்கள் அதை பாதுகாக்கக்கூடிய இந்த சட்டம் இருக்கிறது. சரியா? இந்த சட்டத்தை நீங்க பார்த்தீர்கள். இந்த சட்டத்தை மீறிதான் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இதை எழுதியிருக்கிறார். அவருக்கு ஒரு சில சட்ட பாடங்களை நான் நடத்துறதுக்கு எந்த தகுதியும் எனக்கு இல்லை. சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். செக்ஷன் 3 ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. இதன்படி சட்டம் என்ன கூறுகிறது? நோ பர்சன் ஷால் கன்வெர்ட் எனி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆஃப் ரிலிஜியன் denomination into one of the different denomination or section. ஒரு மதத்தை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள் இன்னொரு மதத்தை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள் ஒரு மதத்தின் அடையாளத்தை இன்னொரு மதத்தின் அடையாளத்தை சார்ந்த நபர்கள் மாற்றவோ அழிக்கவோ கூடாது. இந்த வழக்கில், திருப்பரங்குன்ற வழக்கில் எப்படி இது மாறுகிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். எதை அவர் விட்டுவிட்டார்? லைட்டிங் த ஹிந்து கார்த்திகை தீபம் ரைட் நெக்ஸ்ட் டு த ஆர் ரைட் ஆன் த டாப் ஆஃப் சிக்கந்தரா தர்கா. அந்த இடத்தில் சிக்கந்தர் தர்காவும் இருக்கு, அந்த இடத்தில் அந்த ஜோதி லாம்பும் இருக்கு, அந்த போஸ்டும் இருக்கு. இந்த இடத்தில் இன்னொரு மதத்தை, அதாவது ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்த நபர்கள் அங்க வந்து தீபத்தை ஏற்ற தொடங்கினார்கள். அங்க கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை பார்த்து அந்த தர்காவில் இருக்கக்கூடிய இடத்தையும் அவர்கள் ஆக்கிரமிக்க பார்ப்பார்கள், அல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த இடத்தில் டேமேஜஸ்கள் நடக்கும். சட்டம் என்ன கூறுகிறது? எந்த விதமான மாற்றம், எந்த விதமான டேமேஜும் கோவிலுக்கும் நடக்கக்கூடாது, மசூதிக்கும் நடக்கக்கூடாது. பாபரி மஸ்ஜித்தில் என்ன நடந்தது? இது எங்களுடைய ஸ்தலம். பாபரி மஸ்ஜிதும் அங்க ஆக்சுவலா இருந்த ஒரு மசூதி இடிச்சு நீங்க அந்த இடத்துல கோவிலை கட்டி இருக்கீங்க. அதுவே சட்டத்திற்கு புறம்பானது. அதனால்தான் எந்த நீதிபதியும் அங்க கையெழுத்து போடவில்லை. இங்கேயும் அதுதான். அந்த இடத்துல நீங்க ஒரு தீபத்தை ஏற்ற ஒரு பர்மிஷனை கொடுக்கும்போது ஏராளமான நபர்கள் ஏறுவார்கள். இன்னொரு மதத்தை சார்ந்த நபர்கள் இன்னொரு மதத்தின் அடையாளத்திற்கு டேமேஜ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இது அங்க பொருந்தும். 2வது புள்ளி, செக்ஷன் 4/1 நீங்க பார்த்தீர்கள்னா, the religious character of place of worship exists on 15th August 1947 shall continue to be the same as it exists on the day. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி எந்த இடத்தில் எந்த விதமான மத அடையாளம் இருந்ததோ, மத பிராக்டிஸ் இருந்ததோ, அது இன்னைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பு அரசாங்கத்தின் மீது. அரசாங்கம் யார்? டிஎம்கே, தமிழ்நாடு அரசாங்கம். அப்ப அவர்களுடைய பொறுப்பு தானே அது பாதுகாப்பது. இந்த இடத்தில் சிக்கந்தர் தர்கா and the surrounding area were recognized by Muslim Waqf property in 1920. இங்க என்ன சொல்றார்கள்? ஆகஸ்ட் 15 1947ஆம் ஆண்டுக்கு முன்பு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே இருக்கணும். அதற்கு முன்னாடியே 1920ஆம் ஆண்டே வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக அதை ரெஜிஸ்டர் செய்து விட்டார்கள். கோர்ட் வழியாக அதற்கான தீர்ப்பும் கிடைத்து விட்டது. 33 சென்ட் முஸ்லிம்களுக்கும் மீதம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலையும் இந்துக்களுக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். எப்படி அப்புறம் இந்த பிரச்சனை எப்படி வந்தது? ஸோ அங்கேயும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. சரி, 3வது புள்ளி நீங்க பார்த்தீர்கள்னா, செக்ஷன் 4/2 all suits, appeals or proceeding regarding conversion of religious character of any place of worship exist on 15th same point. ஒரு இடத்தில் எந்த விதமான பிராக்டிஸ் நடக்கிறதோ அந்த பிராக்டிஸை மாற்றக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது. நோ நியூ சூட், நீங்க வழக்கே போடக்கூடாது. ராம் ஜன்ம பூமி பாபரி மஸ்ஜித் வழக்கிற்கு பின்பு எந்த விதமான வழக்கும் என்டர்டெயின் செய்யப்படாது. மிஸ்டர் ஜி.ஆர். சுவாமிநாதன் should have thrown this case away. Boss, we have a law.
there will no other case will be entertained after Ram Janmabhoomi Babri Masjid. அது அந்த ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் எக்ஸெப்ஷனாக பார்க்கப்பட்டது. வேறு எந்த வழக்கையும் நீங்க என்டர்டெயின் செய்யக்கூடாது என்று இந்த சட்டம் எடுத்துக்காட்டுகிறது. அப்புறம் எப்படி இந்த வழக்கை நீங்க நடத்தினீர்கள், அதற்கான தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த இடத்தில் இன்னொரு மிக முக்கியமான புள்ளியை நீங்க பார்க்கணும். The act does not apply to Ram Janmabhoomi Babri Masjid case alone. For every other place of worship, the 1947 cutoff is absolute. வெறும் ராமர் கோவில், அந்த ராம ஜன்மபூமி பாபரி மஸ்ஜித் வழக்கை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மத அடையாளத்தின் ஸ்தானங்களாக இருக்கட்டும், அது கோவிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதன் மீது நீங்க எந்த விதமான மாற்றங்களையும் வழக்குகளையும் போடக்கூடாது, போட முடியாது. சட்டம் அதற்கான இடத்தை கொடுக்கவில்லை. So this is what the law in India says as per the Places of Worship Act 1991. Okay. Now what Mr. Justice G.R. Swaminathan had done here. இதை நீங்க ஆழமாக பார்த்தீர்கள்னா, மிஸ்டர் சுவாமிநாதன் தன்னுடைய தீர்ப்பில் எழுதிய வார்த்தை occupied by Muslim. Where it is occupied by Muslim? ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களாம். 1920ஆம் ஆண்டு வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் ஆண்டிற்கு பின்பு எந்த விதமாக எந்த மத அடையாளம் இருக்கிறதோ அதை நீங்க அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரு சட்டம். பட் ஆர் சோ கால்ட் நீதிபதி அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை, முஸ்லிம்ஸ் ஹேவ் ஆக்கியூபைட் திஸ் பிளேஸ். அங்க மட்டும் அவர்கள் நிற்கவில்லை. இன்வேஷன் அண்ட் ஆக்கியூபேஷன் பேஷன்ஸ், வந்தேரிகள், வெளிநாட்டை சார்ந்த நபர்கள் இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். The order does not mention the Places of Worship Act 1991. இந்த ஒட்டுமொத்த வேர்டிக்ட்ல நான் படிச்சு காட்டிய அந்த சட்டத்தை பற்றி, Places of Worship Act 1991 பற்றி மிஸ்டர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு துளி கூட பேசவில்லை, எழுதவில்லை, கவலையும் படவில்லை. ஏன்னா அவருடைய உத்தேசம் வேற போல, அவருடைய நோக்கம் வேற போல. அதுதான் இந்த இடத்தில் நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். Now I told you the history, now I told you the controversy, I also told you the litigation. தீர்ப்பு 1996 வந்த தீர்ப்பு, 25 வெளியே வந்த தீர்ப்பு, ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தமானது அதை பற்றி நான் கூறிட்டேன். இதுக்கப்புறம் தான் இன்னும் நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும். This video might be little longer but very interesting, when you read such documents. Who should decide where to lamp the lit? யார் இந்த இடத்தில் தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கிற அந்த பொறுப்பு, அந்த அத்தாரிட்டி யார்? அது நீங்க பார்த்தீர்கள்னா கம்ப்ளீட்லி த தேவஸ்தானம், கோவிலை சார்ந்த நபர்கள், அவர்களுடைய முடிவுதான் இந்த இடத்தில் நாங்கள் தீபத்தை ஏற்ற போகிறோம். வேற யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. அதுவும் அந்த தர்காவிலிருந்து 15 மீட்டர் தொலைவில் தான் நீங்க அந்த தீபத்தை ஏற்றணும். வேற எந்த இடத்துல வேணாலும் நீங்க தீபத்தை ஏற்றலாம். இந்த இடத்துல தான் நீங்க தீபத்தை ஏற்றணும் என்கிற ஒரு இடத்தை குறிப்பிட்டு காட்டவில்லை. தர்காவை சுற்றி 15 மீட்டர், அதுக்கப்புறம் நீங்க இங்க வேணாலும் ஏற்றிக் கொள்ளலாம். இந்த முடிவை யார் எடுக்கணும்னா தேவஸ்தானத்தை சார்ந்த நபர்கள் எடுக்கணும். ஆனால் தேவஸ்தானத்தை சார்ந்த நபர்கள் கோர்ட்டுக்கு போனார்களா? கிடையாது. தேர்ட் பார்ட்டி, தேர்ட் பர்சன், அவருக்கும் இந்த தேவஸ்தானத்திற்கும் இந்த கோவிலிற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. ஹி இஸ் ஜஸ்ட் அ டிவோட்டி, பக்தர் மட்டும்தான். ஒரு மூன்றாவது மனிதர் ஒரு கோர்ட்டில் போய் வழக்கு போடுகிறார். அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு மிஸ்டர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பையும் வழங்கி விடுகிறார். சரி, அடுத்த கேள்வி, when can the case be filed? எப்போ இந்த வழக்கை போட்டிருக்கலாம்? Because we have Places of Worship Act. நீங்க வழக்கை போட முடியாது. வழக்கை போட முடியாத பட்சத்தில் எப்படி அந்த வழக்கு வந்தது? எப்படி அந்த வழக்கிற்கு தீர்ப்பு வந்தது? Again, one more question. What actually happened in திருப்பரங்குன்றம்? என்ன நடந்தது? என்ன நடத்த பார்க்கிறார்கள்? ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த கலவரத்தை 100 ஆண்டுகளாக இந்த இடத்தை மிகவும் அழகாக ஒரு செக்யுலர் ஐடென்டிட்டியாக தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஒரு பக்கம் தர்கா இருக்கிறது, அங்கேயும் நமாஸ் படிக்கிறார்கள், ஒரு பக்கம் ஆர்த்தி அந்த அர்ச்சனை நடக்கிறது, அதற்கான மணி சத்தங்கள் கேட்கிறது, தீபம் ஏற்றப்படுகிறது, அழகான ஒரு அட்மாஸ்பியர்.
அதை கொச்சப்படுத்தும்படி இந்த நபர்கள் நடந்து கொள்வது எந்த விதத்தில் ஹிந்து மதத்தை பெருமை சேர்க்கிறது என்று நீங்க முடிவெடுக்க வேண்டும். சரி, இப்போ ஹிந்து முஸ்லிம் இந்த இரண்டு சமுதாயத்துடைய ஒற்றுமையை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அனைவருக்குமே தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அந்த ரெனோவேஷன் பணியை யார் தொடங்கினார், யார் செய்தார்? 14வது நூற்றாண்டில் மதுரை சுல்தான் சிக்கந்தர் ஷா இவருடைய காலகட்டத்தில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய ரெனோவேஷன் பணி நடந்தது. ஒரு முஸ்லிம் சுல்தான். பார்த்தசாரதி டெம்பிள் இங்க ட்ரிப்ளிகேன்ல இருக்கு, சென்னையில. அங்க போய் பார்த்தீர்கள்னா நவாப் முகமது அலி கான் வாஜா 18th செஞ்சுரியில் அதற்கான பொறுப்புகளை ஏற்று அதை செய்து கொடுத்தார். ராமநாத சுவாமி டெம்பிள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது. நவாப் ஆஃப் ஆர்காட் 18th and 19th செஞ்சுரியில் அவர்கள் இதற்கான வேலையை பார்த்தார்கள், பணி செய்தார்கள். இந்த அனைத்திற்கும் மேல ஹிந்து ராஜாக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அதையும் நீங்க பார்க்கணும். பவித்ரமா நிக்கா பட்டினம் மாஸ்க், ராமநாதபுரத்தில் இந்த மசூதி இருக்கு. பாண்டியா மன்னர் இந்த மசூதியை கட்டி கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். பாளையா ஜாமா பள்ளி கீழக்கரை ராமநாதபுரத்தில் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. இதை சேதுபதி மன்னர் 17th செஞ்சுரியில் கட்டி கொடுக்கக்கூடிய வேலையை இவர் பார்த்திருக்கிறார். கீழக்கரை ஜாமா மஸ்ஜித், இன்னொரு ஜாமா மஸ்ஜித் இருக்கிறது. இதை பாண்டியா சேரா 8th and 9th செஞ்சுரியில் அதற்கான வேலையை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி மல்டிபிள் கல்லு புல்லிஸ், அதாவது ஸ்டோன் மாஸ்க் என்று கூறுவார்கள், சின்ன சின்ன மாஸ்கள். இதை பாண்டியாஸ் நாயக் கிங்ஸ் 18th to 16th செஞ்சுரி வரை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அனைவருமே இந்துக்கள். ஜாமா மஸ்ஜித் இன்னொரு மதுரையில் இருக்கக்கூடிய, மதுரை கோட்டர்ல இருக்கக்கூடிய இந்த இடம் நாயக் கிங் 16th and 17th செஞ்சுரியில் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஹிந்து முஸ்லிம்கான அடையாளம் தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டுவதற்கு பஞ்சம் கிடையாது. ஏராளமான ஹிந்து ராஜாக்கள் மசூதிகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் கோவில்களை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ மிஸ்டர் நீதிபதியுடைய நோக்கத்தையும் பார்க்கலாம், மிஸ்டர் நீதிபதியுடைய அந்த பின்புலத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம். இவருடைய இளம் பருவத்தில் ஆர்எஸ்எஸ் ஷாக்காக்களில் இருந்து வெளிவந்த நபர். அப்போ அவருடைய ஐடியாலஜி என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். பிஜேபி இவெண்ட்ஸ்களில் 2014ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு கலந்து கொண்டார். ஜாயின்ட் பிஜேபி ப்ரோக்ராம் ஆஸ் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல். பிஜேபி ப்ரோக்ராம்களில் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் என்கிற பொறுப்பில் இந்த நபர் இருந்திருக்கிறார். அண்ணாமலையை ஜூலை 2022ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் பாராட்டியும் பேசியிருக்கிறார். கால்ட் டிஎன்பிஜேபி சீஃப் கே அண்ணாமலை is democracy's watchdog. ஜனநாயகத்தின் பாதுகாவலர் என்று அவரை பிரேஸ் செய்து பேசியிருக்கிறார். புக் லான்ச் வித் பிஜேபி இன் ஏப்ரல் 2024. எச் ராஜா, ரங்கராஜ் பாண்டே, இது போன்ற ஏராளமான நபர்கள். நீங்க நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள், ஒரு அரசியல் கட்சியுடைய ஸ்தலத்தில் உங்களுக்கு என்ன வேலை? இவர் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார். வாஞ்சிநாதன் பாயஸ் லெட்டர் June to July 2025. No proofs despite complaints in 2022 and 2025. HC and SC, High Court and Supreme Court. Zero investigation on anti-Brahmin policies. இது எல்லாமே இவருடைய பின்புலமாக இருக்கிறது. இப்போ நீங்க சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றி வருகிறார்கள் தமிழ்நாட்டில். இது போன்ற டிராமாக்கள் அதற்கான வழியே கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் தீபத்தை ஏற்றினோம், ஏற்றியிருப்பீர்கள், தவறு கிடையாது, ஏற்றியிருக்கலாம், பாரம்பரியம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த இடத்தில் ஒரு தர்காவும் இருக்கு, ஒரு கோவிலும் இருக்கு. 2 மதத்தை சார்ந்த நபர்கள் அமைதியான முறையில் பிரே செய்து வருகிறார்கள், கும்பிட்டு வருகிறார்கள். இந்த நாட்டு சட்டம் அதற்கான இடமே கொடுக்கவில்லை. நீங்க வழக்கே போடக்கூடாது, வழக்கே போட எந்த விதமான இடமும் கிடையாது. ஒரு மதத்தின் அடையாளத்தை அழிக்கவோ மாற்றவோ அங்கிருந்து அவர்களை விரட்டுவதோ எந்த விதமான இடமும் இந்த நாட்டு சட்டம் உங்களுக்கு கொடுக்கவில்லை. Then how did Justice
சுவாமிநாதன் அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்தார், இந்த வழக்கையே ஏற்றுக்கொண்டார். இந்த கேள்வி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.